ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஐஷி மாஸ்டர் என்ன போஸ்ட்ல விட்டு போனாலோ அதே மெடிடேஷன்ல உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. அங்க சீனியர் வந்து அவளை பயமுறுத்த, என்னையடா பயமுறுத்துனன்னு அவ சீனியரை மாறி அடிக்க ரெண்டு பேரும் காலங்காத்தாலே அடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து எட்டி பாக்குறாரு, இங்க என்ன நடக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே சீனியர் பாக்குறான், ஆஹா மாஸ்டர் ஆல்ரெடி என்னதான் உன் ஜூனியரா இருந்தாலும் ஒரு லிமிட்ல வச்சுக்கோன்னு சொன்னாரு. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சீனியர் இந்த ஓட்டம் ஓட்டுறான்னு சொல்லிட்டு ஹைஷி பாத்துட்டு இருக்கா. மாஸ்டர் உள்ள வந்து, இந்த சூப் உனக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன். மெடிடேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கண்டபடி தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சா? தூக்கம் நிம்மதியா வருதான் மாஸ்டர் அடுத்தடுத்த கேள்வி கேட்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் அவர் கேள்வி கேட்கிறாரு, இவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சூப்பு கொடுத்துட்டு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எனக்கு என்னவோ ஒரே குழப்பமா இருக்கு. சரி மாஸ்டர் வெளியே போறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹைஷி முடிவு பண்றா. எங்க அரண்மனையில ராஜா ஒரு 4 சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு அந்த 4 பேர்கிட்டயும் பயங்கரமா சண்டை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் ராஜா வின் பண்ணும்போது தான் ஹீரோ உள்ள வரான். இங்க வா, உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு மாஸ்க கழட்டுன்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் மாஸ்க கழட்டிடுறான். சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே. ஒரு முக்கியமான விஷயம், ஜெயிச்சாங்க, அவங்க நாட்டுல இருந்து விடுறதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. நம்ம நாட்டு பிரின்ஸ் இத்தனை நாள் அங்க பணைய கைதியா இருந்தான். இப்போ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றேன்னு அவனை ரிலீஸ் பண்றாங்க. கூடவே டீலான ஒரு பிரின்சஸையும் ஊருக்கு அனுப்புறாங்க. என் கூட கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்க பாக்குறாங்களாம். பிரின்ஸ் ஜீசாங் மட்டும் உள்ள பத்திரமா வந்தா போதும். அந்த பிரின்சஸ் அவ என்னவோ ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, அவ கதையை முடிச்சிருன்னு ராஜா சொல்றாரு. ராஜா அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம வர பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அதான் ஜீசி இருக்காங்கல்ல, அவங்களோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது எம்ப்ரஸ்க்காகவாவதுன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா ஜீசி பேரை எடுத்திருப்ப. அவ பேர் இழுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நீ என்ன பெரிய லார்டு இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல உனக்கு பெரிய பதவிதான் இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ எனக்காக நீ பிளாக்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு எலி மாதிரி, சாக்கடையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு எலி மாதிரி. ஜீசியோட பேரை இழுக்காத. ஜீசியோட பேரை யார் மாத்தணும்னு நினைச்சாலும், அவளுக்கு பதிலா யாரையாவது அனுப்பணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன்னு இவர் கத்திட்டு இருக்காரு. நான் வேலையை பாக்குற ராஜான்னு மிங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ராஜா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜீசிய கல்யாணம் பண்ணிட்டு எம்ப்ரஸா வேற அவங்க இருந்திருப்பாங்க போல. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்டிக்கா இருந்திருக்காங்க. எப்பவுமே பயங்கர காதலோட ராஜா இருந்திருக்காரு. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, உன் சிஸ்டரை வச்சு மாத்த போறாங்களா ஜீசி? நான் விட மாட்டேன். டீலா இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கைய அவரே வந்து பிரேக் பண்ணிக்கிறாரு. நல்ல கப்பு வச்சுட்டு கையில எல்லாம் காயமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இங்க நம்ம ஹீரோ வரான்ல, அவனும் கையில கப்ப உடைச்சிருப்பான் போல. இருக்கிற டென்ஷன்ல அவன் கையிலயும் காயமா இருந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ மாதிரியே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வேணும்னே ஹைஷி ஊருக்குள்ள போறா. அப்பதான் அவன் ஹீரோவை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து கொல்ல அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவ காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்க, அங்க 2 பேர் கொலைகாரங்க கொல்லறதுக்கு வர நல்லா நம்ம ஹைஷி அவங்க 2 பேரையும் வலை போட்டு புடிச்சிடுறா. சொல்லுங்கடா, எதுக்குடா என் மாஸ்டரை கொல்ல வரீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? உங்க பாஸ் யாரு, யார் அனுப்புனான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்படியே பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா மிங்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த கயிறை கலட்டி விட்டு 2 பேரும் ஓடிடுங்க. இதுக்கு மேல உங்க பாஸ் கிட்ட சொல்லிடுங்க பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி. ஏன்னா என்கிட்ட அநியாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன் பாஸ் கிட்ட மறக்காம சொல்லுங்கன்னு சொல்ல அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. ஐஷி என் கூட வா அப்படின்னு கூட்டு போயிட்டு மிங்க நல்லா கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. உன் வேலையை பார்க்கறது உனக்கு தெரியாதா? எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்கறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பொண்ணு நீன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து நம்ம சீனியரும் ஹைஷியும் உட்காந்து கேம் விளையாட, மாஸ்டர் எங்க ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. மாஸ்டர் மாஸ்டர்னு இவ பின்னாடியே போறா. ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல இருக்கிற கோவத்துல. சீனியர் பாக்குறான், என்ன ஹைஷி பண்ண, மாஸ்டர் இவ்வளவு கோவத்துக்கு ஆளாக்கி வச்சிருக்க, எப்பவுமே கூலான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஐஷி பின்னாடியே போயிட்டு, மாஸ்டர் தான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, தண்டனை கூட கொடுங்க, ஆனா ப்ளீஸ் இக்னோர் மட்டும் பண்ணாதீங்க, எனக்கு அது இருக்கிறதுலே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் கையில ஒரு கருப்பு காயின் ஒரு வெள்ளை காயின் இருக்கு. கருப்பு காயின் எந்த கையில இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு கேக்குறா. 2 கையிலயும் வெள்ளை காயின் தான் இருக்கு. ஏமாத்துறதே வேலையா வச்சிட்டு இருக்குன்ட்டு மிங்க அங்கிருந்து திட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. மிங்கு தனியா நம்ம ஷாவ, அதாவது சீனியரை மட்டும் கூட்டு போயிட்டு, இங்க இளவரசரை கூட்டு வர பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த பாத வழியா தான் அவங்க வருவாங்க. நீ தான் தலைமை ஏத்து போற படைகளை கூட்டிட்டு பத்திரமா பக்கத்து நாட்டுல இருந்து வர இளவரசரை கூட்டிட்டு, அது மட்டும் இல்லாம கூடவே அந்த நாட்டோட இளவரசி டீலா வருவாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்ல ஐஷி ஒட்டிக்கிட்டுறா. மாஸ்டர் ப்ளீஸ் என்னையும் அனுப்புங்க, முக்கியமான வேலை, இதுக்காகவாவது என்னை அனுப்புங்கன்னு கெஞ்சிரா. உன் சீனியருக்கும் உனக்கும் போட்டி, அதுல நீ ஒரு வேலை வின் பண்ணிட்டனா உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிடுறாரு. போட்டி நடக்குது. சீனியர் வந்து பாவம் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹைஷி இருக்கால,
படு வேகமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. போட்டியில ஜெயிக்கவும் செஞ்சிடுறா. மாஸ்டர் இப்ப நான் போவா அப்படின்னு ஹைஷி கேட்க, ஹைஷி கைய நீட்டு, உனக்கு கண்டிப்பா அடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் அடிக்க போறாரு. ஆனா ஹைஷிக்கு பதிலா சீனியர் நடுவுல கைய நீட்டி அடி வாங்கிக்கிறாரு. மாஸ்டர் பாவம் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு. இல்ல நீ விட்டு கொடுக்குறன்னு தெரிஞ்சும் அத அட்வான்டேஜ் எடுத்துட்டு உன்கிட்ட வின் பண்ணிருக்கா. இப்படிப்பட்ட உனக்கு முதல்ல கேரக்டர் சரியா இருக்கணும். அப்பதான் உன்னை மிஷனுக்குலாம் அனுப்ப முடியும். இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐஷி சோகமாயிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. என்ன ஏன் எல்லாம் அனுப்பவே மாட்றாரு மிஷனுக்கு? நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்ல, கண்டிப்பா மாஸ்டருக்கு அதுல ஏதாவது காரணம் இருக்குமா? கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேனேஜர் இருக்காரு வீட்டை பாத்துக்கிறவரு. அவர் கூட்டு போயிட்டு ஹைஷிய உள்ள போய் இம்போசிஷன் எழுதுங்கன்னு சொல்லிடுறாரு. இங்க ராஜா நம்ம ஷாவ சீனியரை தான் கூப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு நீ என்ன பண்ற? போயிட்டு பிரின்ஸ பத்திரமா கூட்டு வர. கூடவே இந்த பக்கத்து நாட்டு பிரின்சஸ் டீலா வருவா. அவ ஒண்ணும் எனக்கு தேவை கிடையாது. அவ எனக்கு வர வேண்டாம். நான் சொல்ற வேலையை முடிச்சிட்டு வான்னு சொல்ல கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான் ஷாவ். ஆனாலும் ராஜா சொல்றாருன்னு ஓகேன்னு சொல்லிடுறான். உன் மாஸ்டரை விட உன்கிட்ட பேசுறதே பரவாயில்லன்னு ராஜா சொல்லி அனுப்புறாரு. இங்க ஒரு தடவை நம்ம ஷாவ் கூட மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சான்ல. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும் வாவ் எவ்வளவு அழகா இருக்கா எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா தான் நம்ம ஷாவும் வரான். ஆனா அவன் முகத்தை பாக்கல. என்ன யார பார்த்து சொல்ல விடுறாங்கன்னு திட்டிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இந்த பொண்ணு நேரா மேடம் ஜூ இருக்கால, அவ இருக்கிற இடத்துக்கு தான் போறா. மேடம் ஜூவோட சொந்தக்கார பொண்ணா இவ. மேடம் ஜூக்கு வேலையில எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவ வேகமா ஓடி போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு பேரு லூலுவா. லுலு நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு பல வேலைகள் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா வளர்ந்துட்ட. எம்ப்ராய்டரி எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. லூலு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க சீனியர் நேரா போறான். மாஸ்டர் கிட்ட ராஜா இப்படி சொன்னாரு. அந்த பொண்ணை கொன்னுட்டு வர சொல்றாருன்னு சொல்ல, அந்த பிரின்ஸ எப்படியாவது காப்பாத்தி கூட்டு வர வேலைய நீ பாத்துக்கோ. மத்தபடி மத்த என்ன வேலையோ அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சரி மாஸ்டர், நீங்க சொல்றதால குழப்பம் இல்லாம போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்குள்ள வேகமா நம்ம ஹைஷியும் ஓடி வந்துட்டு, மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி இம்போசிஷன் எல்லாம் பண்ணிட்டேன். எப்பயாவது என்ன கூட அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்க, போ இன்னும் கொஞ்சம் தூரம் எழுதிட்டு அப்புறமா சைலண்ட் ரூம்ல உட்காந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு போன்னு சொல்ல, சீனியரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாம் ஒன்னாலதான்யா. நீ மட்டும் எனக்கு விட்டு கொடுக்காம இருந்திருந்தா நானாவே வின் பண்ணியிருந்தா மாஸ்டர் இப்பெல்லாம் என்ன திட்டு வாரான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க நம்ம ஷாம் அவன் படைகளோட கிளம்புறான். நம்ம இளவரசரை கூட்டு வர போறோம், பத்திரமா கூட்டு வருவோம்னு போட்டு அங்க இருந்து கிளம்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிடுறாங்க. அப்புறம் இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்க. ஏதோ கெட்ட ஆளுங்க வர மாதிரி இருக்கேன்னு ஷாம் ரகசியமா போய் பார்த்தா அங்க பார்த்தா ஹைஷி தான் கையில பாலோட நிக்கிறா. ஐஷி உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்க, மாஸ்டர் என்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு. ஆனா அது ரொம்ப முக்கியமான இடம். அதனால மாஸ்டரே அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறா. பொய் சொல்றதை நிறுத்து. வந்துட்ட இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்க. சரி பரவாயில்ல பத்திரமா என் கூட இரு. போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சீனியர் வர வழியே இல்லாம சொல்லிடுறான். நல்லா ஹைஷி சீனியருக்கு கொடுத்து போட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐஷி இது ஒண்ணும் வீடு இல்ல. நல்ல திங்க திங்க சாப்பாடு வந்துட்டே இருக்கிறதுக்கு. நம்ம கேம்ப் போட்டு தங்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் இருக்கிற லிமிட்குள்ள சாப்பிடுன்னு சீனியர் திட்டிட்டு இருக்கான். பரவாயில்ல உன்னோட போர்ஷன் இருக்குல்ல அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு பாதுகாப்பு வீரர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இதை போட்டுதான் நீ வரணும் அப்படின்னு சீனியர் சொல்லிடுறான். அடுத்த நாள் அங்க பக்கத்து நாட்டுல இருந்து பெரிய கப்பல்ல பிரின்ஸ் வராரு. எல்லாரும் ரெடியா வெயிட் பண்றக்க பிரின்ஸ் ஜீசாங் வராரு. பயங்கரமா தடப்படலாம் வரவேற்பெல்லாம் நடக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் பிரின்ஸ உள்ள கூப்பிடுறாங்க. பிரின்ஸ் பாக்குறாரு எவ்வளவு கிராண்டா வரவேற்றிருக்கீங்க. நான் கூட ராஜாக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன். அதான் என் அண்ணனுக்கு கழுகு முட்டை. இந்த முட்டைய பார்த்து பார்த்து நானே செலக்ட் பண்ணேன்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. கழுகு முட்டையா? பிரின்ஸ் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இருக்கட்டும் இருக்கட்டும் பிரின்ஸ் நீங்க உள்ள போங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, பிரின்ஸ் நேரா பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறான். இந்த ஆள் பேரு லீ டாய். லீ டாய பாக்குறாரு. அவன் கண்ணை காட்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லீ டாய் இருக்கான்ல, ஷாவ் எப்படி இந்த டீமை ஹெட் பண்ணி வந்துட்டு இருக்கானோ அதே மாதிரி அந்த டீமை தலைமையேத்து வந்துட்டு இருக்க ஆள் தான் அந்த லீ டாய். அடுத்து பிரின்சஸ கூப்பிடுறாங்க. பிரின்சஸ் முகத்தை கூட காட்டாம வெள்ளை ட்ரெஸ்ல வெயில் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அப்படியே பதுமையா நின்னுட்டு இருக்காங்க. பிரின்சஸ் நீங்களும் உள்ள போயிருங்க, நாளைக்கு நம்ம சிட்டிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் தனியா இடத்துக்குள்ள போயிடுறாங்க. பிரின்சஸ் என்னடா முகத்து கூட காட்டல, இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹைஷி கேட்டுட்டு இருக்கா. பிரின்சஸ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தான் முகத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல இடங்கள்ல இருந்து நிறைய தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரின்சஸ அட்டாக் பண்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரின்சஸ கல்யாணம் பண்ணிட்டு இந்த 2 நாடும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க கூட ஒரு வேளை சண்டை வருமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் ஆளுங்க தேவைன்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்தோட ஒரு பெரிய ஹெட் ஒருத்தர் வராரு. என்னையா இது உனக்கு இவ்வளவு கியூட்டா ஒரு ஜூனியர் இருக்கானா, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க, இல்ல பாதையில ஆபத்து நிறைய இருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பிரின்ஸ் அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நான் ஒரு 1000 பேரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 1000 பேரா? அதுவே ரொம்ப கம்மி. ஏன்னா 3 பாதை இருக்கு. நம்ம ஒரு வேளை மாறு வேஷத்துல இந்த 3 பாதையில பிரிஞ்சு அனுப்புனா கூட
அப்பயும் கூட ஆபத்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹைஷி பொண்ணா கெட்ட போட்டுட்டு அவ ஒரு இளவரசி மாதிரி ஒரு வண்டியில உட்காந்துக்கிறா. அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக. வண்டியை ஓட்டுறவர்கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, போதுமா, பக்கத்து நாட்டுல இருந்து வந்துட்டேன். இந்த தடவையோட ரிட்டையர்ட் ஆகலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். வாழ்க்கையில நிறைய ஆபத்தான மிஷன் எல்லாம் பண்ணிட்டேமான்னு சொல்லிருக்காரு. ஐஷி சிரிக்கிறா. அதுவும் நல்லதுதான் அங்கிள், பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் இவ போகும்போதே இன்னொரு பக்கம் எந்த இடத்துல ஒரிஜினல் பிரின்சஸ் ஸ்டீலா இருக்கால, அவ இருக்கிற வண்டிய பயங்கரமா ஆளுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐஷி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நேத்து இந்த ஆள் தலைவர் வந்துட்டு நான் 1000 பேர் அனுப்புறேன்னு சொன்னான். ஆனா அப்பவே உன் முகத்துல ஏதோ ஒரு கில்ட்டி இருந்தது. எதனாலயா இருக்கும்? கண்டிப்பா ஆபத்து இருக்கு. நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிட வேண்டியதான்னு மறுபடியும் பையன் கெட்டப்ப போட்டுட்டு வண்டியில இருந்து கீழ இறங்குறா. ஹைஷியும் ப்ராப்ளம் நடக்கிற இடத்துக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்க, ஹைஷி அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு பிரின்சஸ கொலை பண்ண வர ஆளுங்க கிட்ட இருந்து பிரின்சஸ காப்பாத்திடுறா. பிரின்சஸ் ஏறி குதிரையில உட்காருங்கன்னு அவ சொல்ல பிரின்சஸும் ஏறிக்கிறாங்க. இவளுக்கு பிடிக்கும் போது இவ ஒரு பொண்ணு அப்படிங்கறத பிரின்சஸ் கண்டுபிடிச்சிடுறா. ஆனா எதுவும் சொல்லாம என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்ல, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சீனியரும் வந்துடுறான். சாரி, உங்களை காப்பாத்த தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, இதுக்கும் மேல வெயிட் பண்ண வேண்டாம், இங்க இருந்து உள்ள கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல இந்த பிரின்ஸ் இருக்கான்ல, ஜீசாங்க கூட்டிட்டு வராங்கல்ல, அவன் அங்க எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பிரின்சஸ் வந்துட்டு இருக்காங்க, வாங்க போலான்னு கூப்பிட, கழுகு முட்டைக்கு ஏதாவது ஆயிட போகுது, ஒரே கவலையா இருக்குன்னு ஜீசாங் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல அவன் கூட வந்துட்டு இருக்க பக்கத்து நாட்டுக்கார லீட்டாயும் இருக்கான். இங்க அதுக்குள்ள பிரின்சஸ கூட்டிட்டு ஹைஷி வந்துடுறா. நம்ம நேரா கிளம்பலாமா, ஏதோ அட்டாக் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், கவலையா இருக்கு. நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்ல, இல்ல பிரின்சஸ்க்கும் எதுவும் ஆகல, எங்களுக்கும் எதுவும் ஆகல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லீட்டாய் பாக்குறான் பிரின்சஸ. ஒன்னும் ஆகல அப்படின்னு அவன் கண்லயே சிக்னல் கொடுத்துட்டு நேரா உள்ள போயிடுறா. இங்க ஆனா ராஜா பயங்கர கோவமா இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிரின்சஸ கொல்றதுக்கு ஆளுங்க வந்தப்போ உன் ஆளுங்களை வச்சு காப்பாத்திருப்ப, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லவே இல்லையா, நான் சொன்ன வேலையே செய்யாம விட்டு வச்சிருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே அமைதியா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னோட ஸ்டூடெண்ட் அங்க போய் காப்பாத்துறதுக்கு நான் முழுசா பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க தானே, அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும், அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஹைஷி ஒரு பொண்ணு, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா அவளால தாங்க முடியாதுன்னு யோசிக்கிறான். இங்க ஹைஷி சீனியர் கிட்ட வந்துடுறா. சீனியர், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நம்ம பிரின்சஸ கூட்டு போனதுக்கு கண்டிப்பா ராஜா கோவப்படுவார் தானேன்னு கேட்க, தைரியமா காப்பாத்தினேன், இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கான் ஷாவும். அதுவும் இல்லாம உன் பேரே லிஸ்ட்ல இல்ல, காப்பாத்துனது நான் தான், எந்த தண்டனை கிடைச்சாலும் எனக்கு தான் கிடைக்கும், அத பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லும் போதே நம்ம மிங்கோட வீட்டு மேனேஜர் அங்க வந்துட்டாரு. இங்க நம்ம ஹைஷியோட பேரையும் லிஸ்ட்ல சேர்க்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு புது வேலையை மாஸ்டர் கொடுத்திருக்காருமா, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி அங்க போகணும். மத்தபடி பிரின்சஸையும் நம்ம பிரின்ஸையும் கூட்டிட்டு போற வேலைய உன் சீனியர் பாத்துக்குவாருன்னு சொல்ல மனசே வராம கிளம்பி ஹைஷியும் போயிட்டு இருக்கா. இங்க மேல தாளுலாம் கலகலப்பா இருக்க, இது பிரின்ஸ் ஜீச்சாங்க கூப்பிடுறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. பிரின்ஸ் நேரா உள்ள கிளம்பி போறான். ஆனா அந்த பக்கத்து நாட்டு பிரின்சஸ் டீலா இருக்கால, நீங்க ரெஸ்ட் எடுங்க ரூம்ல போயிட்டு அப்புறம் ராஜா உங்களை பாக்குறேன்னு சொல்றாருன்னு பாக்காம கூட அமுச்சு வச்சிடுறாங்க. பிரின்ஸ் உள்ள போறான். ராஜா பாக்குறாரு. மறுபடியும் லார்ட் சாங் அப்படிங்கிற பட்டத்தை நான் பிரின்ஸுக்கு கொடுக்குறேன், நாடுகளுக்காக பல தியாகங்களை பண்ணிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என் தம்பி மறுபடியும் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் கிளம்புங்க, என் தம்பிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பிடுறாங்க. ராஜா வேகமா நம்ம பிரின்ஸ் கிட்ட வந்துட்டு சாங்கு கிட்ட வந்துட்டு, சாரிடா, இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டிருப்ப, ஆனா எல்லாமே சரியாயிடும், இதுக்கு மேல நீ ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க ராஜா, நான் உங்களுக்காக இந்த கழுகு முட்டையை கொண்டு வந்திருக்கேன்னு குடுக்குறான். கழுகு முட்டையா, இது எதுக்குடான்னு ராஜா கேட்க, கழுகு குஞ்சு வெளியே வந்ததுமே ஆளா யார பாக்குதோ அவங்கள அம்மான்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருக்குமா. அதனால உலகத்திலே இருக்கிற பெஸ்டான கழுக உங்களுக்காக நான் வளர்த்து கொடுக்க போறேன்னு சொல்ல, எனக்காக நீ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க. போன தடவை போர் வந்தப்போ உன்னோட ஆளுங்களை அனுப்பி அந்த போரை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நீதான். பக்கத்து நாட்டுல இருந்து எவ்வளவோ முக்கியமான தகவல் எல்லாம் கூட நீ எனக்கு கொடுத்திருக்கல, நான் எதையும் மறக்கலன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அந்த தகவலுக்குலாம் காரணம் பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்காருல இந்த லீட்டாய், அவர்தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்ல, அவருக்கும் பதவி கொடுக்குறேன், அவருக்கும் கமாண்டர் பதவி இருக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு போடுறாரு. இதுக்கு மேல நம்ம நாள்லாம் புதுசா இருக்க போதுடா, ஹாப்பியா இருக்க போறோம்டான்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இங்க பிரின்சஸ் கிட்ட டீலா கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க நம்மள முதல்ல பாத்துருக்கணும்ல, என்ன அநியாயமா இருக்கு, பாக்காமலே இருக்காங்களேன்னு கேக்குறாங்க. விடுங்க பாத்துக்கலான்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. ராஜா இங்க மறுபடியும் மிங்க பாக்க வந்துடுறாரு. மிங்கு கூட ஷாவ் மட்டும் தான் வந்திருக்கான். உனக்கு 2 ஸ்டூடெண்ட், ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க, இன்னொரு ஆள் எங்க சொல்லுன்னு ராஜா மிரட்டுறாரு. அவங்க எனக்கு தெரியாம என் பேச்ச மீறி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கங்கிறதால
அவங்களுக்கு நான் தண்டனை குடுத்துட்டேன். என் ஸ்டூடண்ட் பதவியில இருந்து அவங்கள தூக்கிட்டேன். சோ இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான். தண்டனை குடுக்குறதுன்னா எனக்கு குடுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? உன் ஸ்டூடண்ட் என் பேச்ச மீறிட்டான்ல ஷாப். அதனால அவனுக்கு 100 அடி குடுக்குறதுக்கு உத்தரவு போடுறேன்னு சொல்ல. இல்ல இல்ல அவனால தாங்கிக்க முடியாது. ராஜா யாராவது தண்டனை குடுக்கணும்னா எனக்கு குடுங்க. நான் கொடுத்த உத்தரவுல தான் அவன் அங்க போனான். ப்ளீஸ்ன்னு சொல்ல. ஓ அப்படியா? ரொம்ப சூப்பர். 2 பேருக்கும் சேர்த்து தண்டனை குடுங்க. நல்லா அடி வாங்கட்டும்னு ஷாவையும் மிங்கையும் உட்கார வச்சு முதுகுலே கட்டையால அடி அடி நடிக்கிறாங்க. ராஜா கண்ணு முன்னாடியே பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நம்ம ஹீரோ கூட தாங்கிட்டு இருப்பான் போல. ஆனா ரொம்ப அடி வாங்கிட்டு வீக் ஆயிட்டே இருக்கான் நம்ம சீனியர். இங்க இந்த பக்கம் வேலை ஒண்ணு இருந்ததுல. அந்த வேலையை முடிச்சுட்டு மேனேஜர் கூட ஹைஷி வந்துட்டு இருக்கா. மாஸ்டர் எதுக்காகவோ என்ன தனியா அமைச்சிருக்காரு. அது எனக்கு எதுக்குன்னு புரியல. ஆனா அதுல ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் புரியுது. மாஸ்டருக்கு என்னால பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் தானே எடுத்துக்கணும். அந்த இளவரசியை காப்பாத்துனது நான் தானேன்னு சொல்லிட்டு தனியா புலம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இங்க ஷாவ் மயங்கியே விழுந்துடுறான். டாக்டர் செக் பண்ணிட்டு இதுக்கும் மேல அடிச்சா அவன் செத்து போயிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு மீதி இருக்கிற அடிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ராஜா பாக்குறாரு. போனா போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நேரா ஒழுங்கா கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக ஷாவ் அங்க இருந்து கூட்டு வந்துடுறாங்க. ராஜா கிளம்புறாரு. மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த மெயின் மினிஸ்டர் லீ மினிஸ்டர் இருப்பார்ல, அதான் மிங்கு மேல பகை வச்சு சுத்திட்டு இருக்கார்ல, அவர் பாத்துட்டு இருக்காரு. இளவரசி வந்திருக்காங்க பக்கத்து நாட்டுல இருந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே நான் அப்புறமா பாக்குறேன் அவங்கள பத்தி, நான் சொல்ற ராஜா உத்தரவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அந்த டீலாக்கு துணை மனைவி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. நேர்ல கூட பாக்கல, பெரிய பதவி கூட கொடுக்கல, துணை மனைவி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. நம்மள பத்தி மட்டமா நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க லீட்டாய் இருக்கான்ல அவன் வந்துடுறான். லீட்டாய் சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா இது? நீ எப்படியாவது உன்னோட அக்கா மாதிரி சீசி மாதிரி ராஜாவோட அன்பை ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்ல, ராஜாவை பாக்கிறதுக்கு நம்ம கிளம்பி போய் தான் ஆகணும். கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே ராஜாவை பாக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இங்க நம்ம சீனியர் அடி வாங்கினது மட்டும்தான் ஹைஷிக்கு தெரிஞ்சிருக்கு. மாஸ்டரும் கூட சேர்ந்து அடி வாங்கினது தெரியல. மாஸ்டர் சாரி மாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர், காப்பாத்தி இருக்க கூடாது மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கும் மேல இங்க நீமே ஸ்டூடெண்ட் கிடையாது. உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க கிளம்பி போடு. இங்க வராதன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க மாஸ்டர்? நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்குன்னு என்ன துரத்துற அளவுக்கு தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு ஒண்ணும் புரியல. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி. புதுசா நாட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான் காப்பாத்துனேன். இதுக்கும் மேல என் மேல ஏதாவது பழி வருதுன்னா அது என்ன ராஜா கிட்ட கொண்டு போய் விடுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ தப்பு பண்ணதாலதான் உன் சீனியர் அங்க அடி வாங்கி படுத்து கிடக்குறான். வெளியே போன்னு சொன்னா கேட்க மாட்டியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் சீனியரை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறேன். அதுக்கு மட்டுமாவது எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல, அங்க இருந்து ஹீரோ அமைதியா கிளம்பி போயிடுறான். நம்ம ஹைஷியும் சீனியருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிடுறா. ஆனா ஹீரோ அடி வாங்கியிருக்க விஷயமே அவளுக்கு தெரியல. ஹீரோ நேரா உள்ள வந்து முதுகு ஃபுல்லா காயமா இருக்கு. எல்லா காயத்துக்கும் அவனே மருந்து போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா மேனேஜர் வந்து என்னாச்சு இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க, ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களா? நம்ம ரூல்ஸ் என்னவோ அதுபடியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜா அரண்மனையில உட்காந்து கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து உங்களை பாக்குறதுக்கு டீலா பிரின்சஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரி உள்ள கூப்பிடுன்னு ராஜா சொல்லிடுறான். பக்கத்துலயே அவன் இறந்து போன ஒய்ஃபோட அந்த நினைவு இருக்கும்ல பலகை, அதையும் கை கிட்ட வச்சிட்டு இருக்கான். உள்ள அந்த பொண்ணு வரா. வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்றா. அறிவில எனக்கு மட்டும் வணக்கம் சொல்ற? இங்க வந்து என்னோட பேரரசி இருக்கா, அவ கணக்கு தெரியலையான்னு கேட்க, டீலா பயந்து போயிடுறா. வணக்கம் ராஜா, வணக்கம் பேரரசின்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் முகத்துல துணி போட்டு மறைச்சிட்டு வந்திருப்பேன்னு ராஜா கேட்க, எங்க பழக்கத்துல நாங்க எப்பவுமே இப்படிதான் ஹஸ்பண்ட் முன்னாடி துணி போட்டு மறைச்சிட்டு வருவோம். அவரை பாக்குற ஃபர்ஸ்ட் நாள் தான் கல்யாணம் ஆன அன்னைக்குதான் இதை நாங்க ஓபன் பண்ணுவோம்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில கிடைக்கிறதெல்லாம் ராஜா விட்டு எறியறான். சரி சரி கிளம்பு, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டு ராஜா கிளம்பும் போது அவ முகத்துல இருந்து துணியை எடுத்துட்டால, நெஞ்சில ஏதோ டாலர் மாதிரி இருக்கு. அத ராஜா பாத்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் இத போட்டு வந்திருப்பேன்னு அவ கைய புடிச்சு வேகமா இருக்க, முகத்தை பார்த்தா இறந்து போன ஜீசி இருக்கால, அப்படியே அவ முகம் மாதிரியே இந்த பொண்ணு முகமும் இருக்கு. என்ன அநியாயம் இது? எதுக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்திட்டு, ஜீசியா நீ மாறிடுவியா என்ன? உலகத்திலேயே ஒரே ஒரு ஜீசி தான், நீ ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்தி இளவரசியும் தள்ளி விட்டுட்டு ராஜாவும் கீழே விழுந்துட்டான். தூக்கிட்டு போங்க, இவளை தூக்கிட்டு வெளியே ஏறிங்கன்னு சொல்லிட்டு ராஜா கண்ணா பின்னான்னு கத்த, பிரின்சஸ் கூட்டிட்டு வேலைக்கார பொண்ணுங்க வெளியே வந்துடுறாங்க. இங்க ராஜா இருக்கிற கோவத்துல மிங்கோட வீட்டுக்கு ஏதோ உத்தரவு ஒண்ணு அனுப்புறாரு. மிங்க இங்க வந்து நாங்க அனுப்புற பெயிண்டிங்க மண்டி போட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிங்க ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காரு மாஸ்டர், அவரை போய் இங்க கூப்பிடுறாங்களேன்னு ஐஷி உள்ள போறா. மாஸ்டருக்கு அடிபட்டு இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கும் அடி விழுந்துச்சா? இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கைத்தாங்களா தூக்கிட்டு வரா. இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல புது துணை மனைவி ராஜாக்கு, அவங்க பெயிண்டிங் வந்திருக்கு, அதை நீங்க பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இந்த பெயிண்டிங்க பக்கத்துல போய் பாக்குறான். பாக்குறதுக்கு அப்படியே ஜீசி மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இப்பதான் அவனுக்கே தெரியுது. நான் சரியா பார்க்காம தப்பு பண்ணிட்டேன்.
இங்க நான் வந்து மண்டி போட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாக்குறேன் அப்படின்னு மிங்கே ஒத்துக்கிறான். மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு அழுதுட்டே ஹைஷியும் நைட்டு ஃபுல்லா கூடவே மண்டி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு போர் நடந்தப்ப மட்டும் எனக்கு இருந்த பர்சனல் கோவம், அந்த பிரின்ஸ் மேல பயங்கர கோவம் இருந்தனால அவன சீக்கிரமா என்னோட ஆர்மிய சுத்தி சுத்தி வளைக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்காது. ராஜாவோட ஒய்ஃப் ஜீசி ராஜா கூடயே உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க குழந்தையும் நல்லா இருந்திருக்கும். இப்ப நான் உலகத்தையே ஜெயிச்சு கூட ராஜாக்கு குடுக்கலாம். ஆனா சத்தியமா என்னால ராஜாவோட குடும்பத்த திரும்ப குடுக்க முடியுமா? என்னால முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் பாட்டுக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க ராஜாவும் பாத்துட்டு இருக்காரு. இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ராஜா ஜீசி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எங்க ஊர்ல வந்து முகத்துல துணி மாதிரி போட்டுட்டு தான் புருஷனை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாலர் கூட கழுத்துல போட்டிருப்பாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இத போட்டிருக்கேன் அப்படின்னு ஜீசி சொல்லியிருந்திருக்கா. அந்த டாலரும் இப்ப வந்திருக்க டீலா போட்டிருக்க டாலரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. ராஜா மறுபடியும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறி பிடிக்கிற மாதிரி. இங்க பார்த்தா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம மிங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ல அந்த போட்டோவை பாக்குறேன் அப்படின்னு. ஐஷி அப்படியே அவனை தாங்கி பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில மாஸ்டர் சூரியன் வெளியே வந்துருச்சு. வாங்க போலான்னு மயங்கி விழுந்த மாஸ்டரை நேரா உள்ள கூட்டு வந்து படுக்க வச்சு டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஷி டாக்டர்லாம் போனதுக்கு அப்புறமா நைட்டு ஃபுல்லா விடிய விடிய உட்காந்து நம்ம ஹீரோவை பாத்துக்கிறா. நாள் எப்படி சீனியரை பாத்துக்கிட்டாலோ அதே மாதிரியே அடுத்த நாள் ஃபுல்லா இன்னும் அதிக அக்கறையோட ஹைஷி பாத்துட்டு இருக்கதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.